வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். நான் டைரெக்டாக லைவ் வீடியோ ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தோம்னா எல்லாம் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக திருமலா லட்டுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் வைரலாக போயிட்டுருக்கு. நான் இப்போ புதுசாக எதுவும் சொல்ல தேவையில்லை. டைரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லணும்னா இது ஆந்திராவில் நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் வார் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இது திருமலை டெம்பிளுக்கு சம்மந்தப்பட்ட வரைக்கும் தான் ஆன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது. த்ரூ அவுட் இந்தியா டெம்பிள்ஸில் இருக்கிற பிரசாதத்துக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு வார்னிங். ஓகேங்களா? அதே போல் திருமலான்றது ஒரு கர்ம பூமி. அதாவது தர்மத்தில் நடக்கிறதுக்கு காட்டுற ஒரே ஒரு பூமின்னு பார்த்தோம்னா திருமலா பூமி. அந்த டெம்பிளில் இந்த டெம்பிள்னு பார்த்தோம்னா அங்கே ஆண்டவர் இருக்கார், சாமி பார்த்துப்பார், இதெல்லாம் இருக்குது. ஓகே, இல்லைன்னு சாமி இருக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் திருமலான்றது ஒரு கர்ம பூமி, ஒரு தர்மத்துக்கு காட்டுற பர்ஃபெக்ட் ட்ராக் அது. இப்போ இந்த லட்டு விஷயம் கூட பெருமாள் நடத்திருந்தா கூட இருக்கலாம், அவரோட லீலையாக கூட இருக்கலாம். நான் திருமலாவுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அற்புதங்கள், அதிசயங்கள்லாம் அதிலெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லாமே ஒரு நெகட்டிவ் ட்ராக்ன்றது இருக்கும், ஒரு கரெக்டான பர்ஃபெக்ட் ஒரு பாசிட்டிவ் ட்ராக் போகிற மாதிரி காமிச்சிருக்கும். திருமலா ஸ்டோரிஸ்லலாம் பார்த்தோம்னா பர்ஃபெக்ட் வைன்றது காட்டுறதுக்கு ஒரு நெகட்டிவ் வைன்றது ஃபஸ்ட் ஓப்பனில் இருக்கும். திருமலை விஷயத்தில் பார்த்தோம்னா யாராவது ஒரு அதர்மமான வழியில் போகிறவங்களுக்கு அவங்களோட வம்சங்களே நாசனம் தான். இது ஓப்பனாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க வம்சமே நாசனம். ஏன்னா அது கலியுக கர்ம பூமி. ஆண்டவர் இருக்கான், ஆண்டவன் பார்த்துப்பான்ன்றதெல்லாம் அப்புறம் விஷயம். அதெல்லாம் இது ஒரு கர்ம பூமி. இது போல் நடக்கணும்ன்றது அவரோட லீலையாக கூட இருக்கும். ஏன்னா திருமலாவில் நடக்கிற எல்லா விஷயங்கள்லையும் அவர் நடத்துனது தான். அதே போல் தான் இதுவும் பக்தர்களுக்கு ஒரு நல்ல வழியில் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கணுமன்றதுக்காக அவர் காட்டுற வழி தான். த்ரூ அவுட் இந்தியா டெம்பிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஒரு வார்னிங். இப்போ இதனால் நடந்தது நல்ல விஷயம்னு பார்த்தோம்னா திருமலையே இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க. திருமலையே டெய்ரி லேப், இப்போ நேஷ்னல் லேபரேட்டரிஸ் இருக்குல்ல, அந்த லேப் குவாலிட்டின்றது எப்படி செக் பண்ணுறாங்களோ அந்த லேப் இப்போ திருப்பதியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஆனால் சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. 1 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் லேப் வைக்க போகிறாங்க. திருமலைக்கு 1 கோடி ரூபான்றது சில்லி மேட்ரு தான். ஆனால் இத்தனை யாருக்கும் அந்த யோசனை வரல. யாரும் டெண்டர் கொடுக்குறாங்க, எவனோ எத்தனை வரான், நெய் இந்த மெட்டீரியல் எல்லாம் அதெல்லாம் செக்கப் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து. இப்போ நடந்தது கரெக்டாக இல்லையான்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. அந்த எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியானா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், அதர்மமான வழியில் போகிறவங்களுக்கு குடும்பமே, அதாவது குடும்பம்னா வம்சமே நாசனம். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்கிட்ட நிறைய ரியல் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது. திருப்பதிக்கு சம்மந்தப்பட்ட நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போ நம்ம வீடியோவில் ஓப்பனாக பேச முடியாதுல்ல. இப்போ இந்த லட்டுக்கு சம்மந்தப்பட்ட இது நடந்தது கூட பக்தர்களோட ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். ஏன்னா ஒரு லேப்ன்றது இப்போது புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. குவாலிட்டி செக்கப் எல்லாம் இனிமேல் இங்கே பண்ண போகிறாங்க. இத்தனை வருஷமாக அந்த குவாலிட்டி செக்கப் பண்ணுறது இல்லாமல் அவங்க எடுத்துகிட்டு வர சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருந்தது. இது ஓப்பனாக சொல்லணும்னா இந்த திருமலா லட்டுக்கு சம்மந்தப்பட்டு இது கரெக்டாக இல்லையான்னு பார்த்தோம்னா ஜூலை 22 டிடிடி ப்ரெஸ் நோட்டில் பாருங்கள், 22 23 அதில் டிடிடி ஈஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, நெய்யில் குவாலிட்டி இல்லை, இதில் டால்டா மெட்டீரியல் மிக்ஸ் ஆகிருக்கு என்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். இப்போ அது வேறு விதமாக மேட்ரு போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஆந்திராவில் நடக்கிற பொலிட்டிக்கல் வார். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடணும் அன்னு ஒருத்தர், சிபிஐ என்கொயரிக்கு போடணும்னு ஒருத்தர், இது போயிட்டுருக்கு. இது எது எப்படி இருந்தாலும் திருமலான்றது ஒரு கர்ம பூமி. இந்த கர்ம பூமியில் ஃபஸ்ட்டுன்றது ஒரு நெகட்டிவ் ட்ராக் தான் இருக்கும், இது பாசிட்டிவ் ட்ராக் போகும். இது நான் சொல்கிறது நீங்கள் என்னோட அந்த திருமலா அற்புதங்கள் போடுவோம்ல, ரியல் ஸ்டோரிஸ், அந்த ஸ்டோரிஸில் எல்லாமே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் இருக்கும், அது ஒரு பாசிட்டிவ் ட்ராக் போகும். அதே தான் இதுவும். இந்தியாவில் இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு வார்னிங். இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.